सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஸ்ரீ சங்கர விஜய மகரந்தம் முதல் ஆஸ்வாதம் 30வது போன்பாத. ஸ்ரீமத் சமஸ்த சம்பத் சமிருத்தி சம்பூர்ண ரம்யதோத்கர்ஷம் கஞ்சன கலயே காலம் சார்த்த த்விசஹஸ்ர வத்சரேபிய பரா. அதாவது பகவத்பாதாவில் அவதரித்த காலம் எவ்வளவு அழகான காலம், அதை நினைச்சு பார்க்கிறேங்கிற. அது எப்படி இருந்ததுன்னா, ஸ்ரீமத் சமஸ்த சம்பத் சமிருத்தி சம்பூர்ண ரம்யதோத்கர்ஷம் காலம். எல்லா விதமான சமஸ்த சம்பத்தும் சமிருத்தியா இருந்தது. அதனால பூர்ணமாக ஒரு ரம்யமா இருந்த ஒரு காலம், உத்கிருஷ்டமான, அதாவது ரம்யத்தைன்னா அப்படி அதிசயித்தமான ஒரு உத்கர்ஷத்தை உடைய அந்த காலத்தை நான் நினைக்கிறேன். அது எப்போனா சார்த்த த்விசஹஸ்ர வத்சரேபிய 2500 வருஷங்களுக்கு முன்னால். யஸ்மின் பாரத வருஷம் தமபூத் கிருத்யா நவத்ய வித்யோதி நானா கலா கலாப பிரசார விஸ்தாரி கீர்த்தி கமனீயம். அந்த காலத்திலே நம்ம பாரத வருஷம் எப்படி இருந்தது கேட்டா, பாரத வருஷம் தஸ்மின் காலே சமபூத் இப்படியாக இருந்தது. கிருத்ய அனவத்திய வித்யோ. கிருத்தியம்னு சொன்னா நமக்கு பிரியமானதாகவும் இருக்கும், தோஷம் இல்லாததாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு கலைகள் நிறைந்த காலமாக அது இருந்தது. அதனால சோபிக்கக்கூடிய காலம். நானா கலா கலாப, பலவிதமான கலைகளுடைய சமூகம் அது எல்லா இடத்திலும் பரவி இருந்தது. பிரசார விஸ்தாரி கீர்த்தி கமனி. இந்த கலைகள் பரவினத்தினாலே இந்த பாரத வருஷத்தினுடைய கீர்த்தியானது எல்லா இடத்திலும் பரவிட்டு. எல்லா தேசத்திலும் பாரதம்னா அப்ப பார்த்துட்டு இருந்தா. பிரதிதினம் அதீயமான ஸ்ருதி பரிபூத த்விஜாதி குலசோபி ஷட் தர்ஷனி பட்டிஷ்ட த்விஜ கோஷ்டி சிந்தியமான சாஸ்திரார்த்தம். பிரதிதினம் அதீயமான ஸ்ருதி பரிபூத த்விஜாதி குலசோபி. இந்த பிராமணால நிறைய பேர் பிராமண குலங்கள் இங்க இருந்தது. அந்த பிராமண குலங்கள்ல பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் அவ வேதாத்தியனம். ஆக அந்த வேதாத்தியனத்தினாலே பவித்திரமான பிராமண குலங்கள் இந்த பாரத வருஷத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்தன. அதே மாதிரி ஷட் தர்ஷனின்னு இருக்கு, தர்ஷனின்னு இருக்கணும். 6 தரிசனங்கள்னு சொல்லுவா. 6 தரிசனம்னு சொல்றச்ச ஆஸ்திக தரிசனம், நாஸ்திக தரிசனம், இது 6 அது 6. ஆஸ்திக தரிசனத்துல நம்ம பார்த்தோம்னா சாங்கியம் பாத்தஞ்சலம் யோக தரிசனம், அதாவது சாங்கிய தரிசனம் யோக தரிசனம் ரெண்டாச்சா. இதுக்கு மேலே சாங்கியம் யோகம், உத்தர மீமாம்சா பூர்வ மீமாம்சா அப்படின்னு 2. இதை தவிர்த்து நியாயம் வைசேஷம். ஆக 6 தரிசனம். இது ஷட் தரிசனங்கள். நாஸ்திக தரிசனத்திலையும் ஒரு சார்வாக்க தரிசனம்னு இருக்கு. பௌத்த தரிசனமே ஒரு 4 இருக்கு. 4 பௌத்த தரிசனம் இருக்கு, 4 பேர் இருக்கா. அப்புறம் ஜெயின தரிசனம், இது சேர்த்தா அது ஒரு 6 ஆகும். ஆக இந்த மாதிரி ஷட் தர்ஷனி பட்டிஷ்டா. இங்க ஆஸ்திக தரிசனங்களை எடுத்துட்டு இருக்க. அந்த 6 தரிசனங்கள்லையும் ரொம்ப பட்டுவானவர்கள், நல்ல கெட்டிக்காரர்களாக இருந்த த்விஜர்களுடைய
கோஷ்டி, வாக்கியார்த்த சபை, அதுல சிந்தியமான சாஸ்திரார்த்தம், அதுல பலவிதமாக எப்படி சாஸ்திரார்த்தத்தை நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லி விசாரம் பண்ணி சாஸ்திரார்த்த விசாரங்கள்லாம் பண்ணக்கூடிய காலமாக அது இருந்தது. வைதிக கர்மட வித்வத் பரிஷத் அனுஷ்டீயமான பகுயாகம் அனவரதம் உதித நிர்ஜர பாவித சஸ்யாதி சம்பத் அபிராமம். வேதம் படித்தவாள்லாம் கர்மட்டாள்னா கர்மானுஷ்டானம் பண்றவாளா இருந்தா, திரௌத்த கர்மாக்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. வித்வத் பரிஷத் அனுஷ்டீயமான பகுயா, நல்ல வித்வான்களாக இருந்து அவர்கள் மூலமாக நிறைய யாகங்கள்லாம், ஸ்ரௌத்த யாகங்கள்லாம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த காலம் அது. அதே சமயத்திலே அனவரதம் உதித நிர்ஜர பாவித சஸ்யாதி சம்பத் அபிராம். அனவரத்தம்னா இடைவிடாமல் நிரந்தரமாக, நிர்ஜராள்னா தேவதைகள். அந்த தேவதைகள் இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் மூலமாக ஆராதிக்கப்பட்டார். தேவதைகளுக்கு வேண்டிய ஆராதனை, அவளுக்கு வேண்டிய சௌகரியத்தை பூமியில இருக்கிற ஜனங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா. இந்த பிராமணாலாம் யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா. அதனால அவ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னா, இவாளுக்கு உபகாரம் நிரந்தரமா பண்ணிட்டு இருந்தா. இந்த என்ன தேவான் பாவயதானேன தே தேவாக பாவயந்துவக பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம் அவாப்சியசா அப்படின்னு பகவத்கீதையில சிருஷ்டி பண்ணிட்டு அந்த சிருஷ்டிகர்த்தா ஜனங்களுக்கு இப்படி உபதேசம் பண்ணலாம். நீங்க எல்லாரும் தேவதைகளை ஆராதனம் பண்ணுங்கோ, உங்களுக்கு வேண்டியது எல்லாம் தேவதைகள் கொடுப்பா, அதனால பரஸ்பரம் உபகாரம் பண்ணி நீங்க இருந்தோ அப்படின்னு சொன்னாராம். அதுதான் இங்க சொல்றாரு. அனவரதம் உதித நிர்ஜர பாவித. அந்த இவாளால சொல்லப்பட்ட கர்மாக்கள் மூலமாக தேவதைகள் பிரசன்னமாகி அவளுடைய அனுகிரகத்தினாலே சஸ்யாதி சம்பத் அபிராமம், செழிப்பா இருந்திருக்கு. சஸ்யம், இந்த நம்ம உழவுன்னு சொல்றோமே, அந்த கிருஷி கர்மா எல்லாம் ரொம்ப சிரேஷ்டமா இருந்திருக்கு. அதனால வச்சேல்னு இருக்கக்கூடிய காலம் அது. அஸ்மின் பாரத வருஷே விஷய விதூராக மகாத்மானः பகவத்யானைகபராக தபசா தியாகேன லேபிரே ஸ்வபகம். இந்த பாரத வருஷத்துல விஷயத்துக்கிட்டயே போகாதவர்கள் விஷய விதூராக, அப்பேற்பட்ட மகாத்மானஹா, ரொம்ப பெரிய மகான்கள்லாம் இருந்திருக்கா. அவ பகவத் தியானைகபராக, எப்போதும் பகவானை தியானம் பண்ணிட்டே இருந்தார்கள். அதாவது பகவத் தியானத்திலேயே தத்பரர்களாக இருந்தார்கள். அந்த தபஸினாலையும் அதே மாதிரி தியாகத்தினாலையும் அவ தன்னுடைய ஸ்வரூபம் ஸ்வபதம்னா மோட்சத்தை அடைந்தார்கள். லேபிரே ஸ்வபதம். அஸ்மின் விந்யஸ்ய பதம் சுரலோகாத் பாரதி தேவி ஸ்வயம் அவததார பூமோ ஏனாபூத் கவிகுரு ச வால்மீகி. இது இவர் வர்ணிக்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு அவர் வால்மீகிலேருந்து ஆரம்பித்து வர்ணிக்கிறாரு. அப்ப அந்த காலத்திலேயே இப்படிதான் இருந்திருக்கு பாரத வருஷம்ங்கிறது. இந்த பாரத வருஷம் இவ்வளவு புண்ணியமான ஒரு க்ஷேத்திரமாக இருந்ததுனாலதான் அந்த சரஸ்வதி தேவியானவள் சுரலோகத்திலேருந்து, தேவலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்தாராம். பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மா வால்மீகிங்கிற மகர்ஷி கிட்ட இந்த மாதிரி நீ ராமாயணம் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் தானா பண்றதா இல்லை, இந்த மாதிரி யாராவது இருக்காளா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டாரே தவிர நாரதர்கிட்ட ராமரை பத்தி. ஆனா அந்த ராமரை பத்தி தான் ஒரு புஸ்தகம் எழுதணும் அப்படின்னு அவர் ஒன்றும் நினைக்கல, ராமாயணம் எழுதணும். ஆனால் பிரம்மா அங்கேருந்து இறங்கி அவர் வாயில சரஸ்வதிய வாசம் பண்ண சொல்லி அவ மூலமாக ராமாயணத்தை வரவழைச்சு. அப்ப சரஸ்வதி தேவியானவள் இந்த பூமியுடைய ஒரு புண்ணிய தன்மையை பார்த்து ஒரு மகா மகிமையை தெரிஞ்சுட்டு இங்கதான் வால்மீகி ரூபத்துல, வால்மீகியுடைய ஸ்வரூபத்துல அவதாரம் பண்ணி ராமாயணம் செய்தார். ஸ்வயம் அவததார பூமௌ ஏனாபூத் கவிகுரு ச வால்மீகி.
கவி குருகுனா முதல் கவி அவர் தான், ஆதி கவின்னு சொல்ல. எல்லாருக்கும் எல்லா கவிகளுக்கும் வழிகாமிச்ச குரு ஆனவர் வால்மீகி. அவர் சரஸ்வதி தேவியுடைய அவதாரம். சூக்தி சுதா ரசதானா அகிலான் ஆமோதயன் விபுதான் ரூபாந்தரகத விஷ்ணு கிருஷ்ணத்வைபாயனோத்திர சஞ்சஜி. சரஸ்வதி தேவி மாத்திரமில்லை, சாட்சாத் பகவான் நாராயணரே வேதவியாசர் ரூபத்துல இங்க அவதரிச்சிருக்கார் இந்த பூமியில. அவர் எப்படி கொடுத்திருக்கார்? அவர் பண்ண உபகாரம் என்ன? சூக்தி சுதா ரசதானா. அவருடைய வாக்குகள் இருக்கே, அந்த வாக்குகளே அமிர்தம். அந்த அமிர்த ரசத்தை கொடுத்த அத்தனை இந்த லோகத்து தேவர்களை விபுதான்னு போட்டிருக்கார். விபுதாங்கிற சப்தமானது தேவதைகளையும் குறிக்கும், வித்வான்களையும் குறிக்கும். இந்த பூமியில இருந்த அத்தனை தேவர்களான இந்த வித்வான்களையும் அவர் ஆமோதயன், அகிலான் விபுதான் ஆமோதயன், எல்லாருக்கும் அந்த அமிர்த ரசத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தினாராம். ரூபாந்தரகத விஷ்ணு, வேறொரு ரூபத்திலே, அதாவது வியாச ரூபத்திலே இங்கே அவதாரம் பண்ணினார். அவர் தான் கிருஷ்ணத்வைபாயனோத்திர சஞ்சயி. கிருஷ்ணத்வைபாயனர்னு சொல்றது அவருக்கு பேரு. அவர் இங்கதான் இந்த பூமியில தான் அவர் அவதாரம் எடுத்தார். சூர்யா சந்திரமசாவிவ சந்தமசம் யௌ விதூனுதோ ஜகதः தாப்யாம் பூதம் பாரத வருஷம் வர்ணயித்தும் வர்ணயது கஹ கதங்காரம். இந்த வால்மீகியும் இந்த வேதவியாசரும் இவா ரெண்டு பேரும் ரெண்டு இதிகாசத்தை எழுதியிருக்கா. வால்மீகி ராமாயணம், வியாசர் மகாபாரதம். இவா ரெண்டு பேரும் ஒரு சூரியனும் சந்திரனையும் போல. சூர்யா சந்திரமசாவிவ, சூரியனும் சரி சந்திரனும் சரி நமக்கு ஒரு இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுக்குது. ஆக நம்மளுடைய அந்தகாரத்தை நிவர்த்தி பண்றதுக்கு சூரியனும் சந்திரனும் நமக்கு உபயோகப்படுறது. அதே போல இவா ரெண்டு பேரும் நம்மளுடைய மனசுல உள்ள அந்தகாரம் இருக்கு, அஜ்ஞானங்கிற அந்தகாரம், அந்த அந்தகாரத்தை போக்குற சூரியனையும் சந்திரனையும் போல. சூர்யா சந்திரமசாவிவ சந்தமசம் யௌ விதூனுதோ ஜகத, உலகத்துக்கு இருக்க அந்த அஜ்ஞானத்தை அழிக்கிறார். தாப்யாம் பூதம் பாரத வருஷம், அவா ரெண்டு பேரும் அவதரித்த இந்த பாரத வருஷம் எவ்வளவு பவித்திரமானது, இதை யாரால வர்ணிக்க முடியும் இதனுடைய மகிமையை? தேகஸ்ய வாங் மனசயோரபி மலம் உன்மூலிதம் ஏன தேன பதஞ்சலிநேதம் வருஷமபூஷி ஆத்மனோ ஜனுஷா. பதஞ்சலின்னு ஒரு முனிவர், அவரும் இந்த பாரத வருஷத்துல தான் பிறந்திருக்கார். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னா, இந்த தேகம், வாக்கு, மனசு, இந்த மூன்று கரணங்களுடைய அழுக்கையும் மலத்தையும் போக்கியிருக்கார். அவரை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்றது யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய வைத்தியகேன யோபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலி ராண. இந்த யோக சாஸ்திரம் இருக்க யோக சூத்திரம், அது பதஞ்சலி எழுதினர், பாத்தஞ்சலி யோக சூத்திரம். இந்த யோக சாஸ்திரம் மூலமாக அவர் என்ன பண்ணார்னா, நம்ம சித்தத்துல உள்ள மலத்தை போக்கினார். அதுல சொன்ன உபாயங்களை கொண்டு நம்ம மனசை சுத்தப்படுத்திக்க முடியும். அதே பதஞ்சலி வியாக்கரண சாஸ்திரம் எழுதி, பாணினி பண்ணின வியாக்கரண சூத்திரங்களுக்கு பதஞ்சலி பாஷ்யம் எழுதியிருக்கார், மகாபாஷ்யம். மகாபாஷ்யம்னா அது ஒண்ணுதான். மகாபாஷ்யம்னா டக்குன்னு அதுதான் பெரிய பாஷ்யமா இருக்குங்கிறதுல பெரிய, அதை விட பெரிய பாஷ்யம் இருந்தாலும் இப்போ அதுக்கு மகாபாஷ்யம் பேர் வராது. பதஞ்சலி எழுதினத்துக்கு தான் மகாபாஷ்யம் அப்படின்னு. அந்த மகாபாஷ்யம் மூலமாக நமக்கு வாக்சுத்தியை ஏற்படுத்துகிறார். எப்படி பேசணும், எது சரியான சப்தம், எது சாது சப்தம், எது தவறானது அப்படிங்கிறத வியாக்கரணம் தானே நமக்கு சொல்லியிருக்கு. ஆக அந்த விதத்திலே வியாக்கரண மகாபாஷ்யம் எழுதி
நம்மளுடைய வாக்கு இருக்கே, வாக்கினுடைய மலத்தை அவர் நிவர்த்தி பண்ணினார், இதோடைய அழுக்க போக்கினார். அதே மாதிரி மலம் ஷரீரஸ்ய வைத்தியகேன, இந்த சரக்க சம்ஹிதேன்னு ஆயுர்வேதத்துல புஸ்தகம் இருக்கே, இந்த சரக்க சம்ஹிதைய பதஞ்சலி தான் பண்ணினவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பதஞ்சலியுடைய கிரந்தம் தான் சரக்க சம்ஹிதை. சரக்ககான்னு சொல்லி பதஞ்சலிக்கே 100 பேர். ஆக அந்த விதத்துல அவர் சரக்க சம்ஹிதை மூலமாக வைத்தியம் இல்லையா, அது சரீரத்துக்கு உண்டான வைத்தியம். ஆக சரீரத்துல வரக்கூடிய வியாதி போக்குவரத்து மலங்கள்லாம் இருக்கே, அந்த அழுத்தையும் அவர் போக்கிறார். ஆக 3 கரணங்கள், திரிகரணம்னு சொல்றார். மனசு, வாக்கு, சரீரம், இந்த 3ற்கும் உள்ள மலங்களை போக்குறதுக்கு வேண்டிய உபாயத்தை கிரந்தம் எழுதி அவர் சொல்லி கொடுத்திருக்காரே. அப்பேற்பட்ட பதஞ்சலி பிறந்து இந்த பாரத வருஷத்தை அலங்கரித்தார். தேகஸ்ய வாங் மனசயோரபி மலம் உன்மூலிதம் ஏன தேன பதஞ்சலி நேதம் வருஷம் அபூஷி ஆத்மனோ ஜனுஷ. அவர் பிறந்த தேசம். கர்ம ஞான பிரபஜன யோகை ரௌதாரிய வீர்ய சீலகுணைஹி வித்யா விவேக சில்பைஹி வருஷமிதம் பிராக் அதித்யுதன் பகவஹ. இது நம்ம சும்மா பரிகணனம் பண்ணி எல்லாரையும் சொல்ல முடியாது. எத்தனையோ மகான்கள் தன்னுடைய கர்மானுஷ்டானத்தால பெரிய கியாதி அடைந்தவர்கள், ஞானத்துக்காக பேர் போனவர்கள், பஜனம் பக்திக்காக பேர் போனவர்கள், யோகத்துக்காக யோகிகளாக பெரிய மகாத்மாக்கள் நிறைய பேர் வந்திருக்கா. பெரிய உதார குணம் படைத்தவர்களாக வந்திருக்கா. பெரிய பராக்கிரமசாலியாக வந்திருக்கார். நல்ல சீலம், நல்ல ஸ்வபாவம் உள்ளவர், நல்லவர்கள் அப்படின்னு பேர் எடுத்த எத்தனையோ பேர் இருந்திருக்கா. வித்யை, பெரிய பண்டிதர்கள், மகா பண்டிதர் அப்படிங்கிற பேர் உள்ளவா இருந்திருக்கா. பெரிய விவேகி, புத்திசாலி. அதே மாதிரி சில்பசாஸ்திரம், சில்பம் பண்றதுல பெரிய கெட்டிக்காராள். இப்படியெல்லாம் எத்தனையோ பேர் மகான்கள் அவதரித்த பூமியாக்கம் நம்மளுடைய பாரத வருஷம். அவ எல்லாருமே இந்த பாரத வருஷத்துல பிறந்து அதை பிரகாசப்படுத்திருக்காள். ஸ்ரீகண்ட கண்ட ஜனிபூ அகஸ்திய வாச அதி பாவனோத்தேச தட்சிண சமீர சூதி லசதி தராம் மலய சைலகா அத்த. இப்ப தட்சிண தேசத்தை வர்ணிக்கிறார். பாரத பூமியை வர்ணிச்சாச்சு. தட்சிண தேசத்துல இது ஒரு விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீகண்ட கண்ட ஜனிபூ. நம்ம கேரள தேசத்துல ஸ்ரீகண்ட கண்ட ஜனிபூன்னு இருக்கா. ஸ்ரீகண்ட கண்டம் அநேகமா பரமேஸ்வரனை சொல்றாரோ, பரசுராமரா இருக்கிறார். பரசுராமருடைய க்ஷேத்திரம் தானே கேரள தேசங்கிறது சொல்றா இல்லையா. எனக்கு சின்ன சந்தேகம் இருக்கு. நான் இப்போ இந்த பதத்தை விட்டுடுறேன். இதை யோஜனை பண்ணி அடுத்த தடவை நான் சொல்லுவேன். அகஸ்திய அத ஸ்ரீகண்ட கண்ட ஜனிபூ, அவர் பிறந்த பூபாகம் அது. அகஸ்திய வாச அதி பாவனோத்தேச. அகஸ்தியர் அங்க வாசம் பண்ணினத்தினாலே பவித்திரமான ஒரு தேசம் அது. தட்சிண சமீர சூதிகி, அந்த தட்சிணத்திலேருந்து வரக்கூடிய அந்த மலைய மாருத்தம்னு சொல்லுவான். அந்த வாயுக்கு பிறப்பிடம், அங்கேருந்து வரக்கூடிய காத்தது. லசதி தராம் மலய சைலோத்திர, அந்த மலய சைலம், மலையாளம்ங்கிறது மலையங்கிறது ஒரு மலைய மாருத்தம். அதுலேருந்து அதுல பட்டு அடிக்கக்கூடிய அந்த காத்து தான் மலைய மாருத்தம்னு சொல்றோம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மலையானது நம்ம பாரத வருஷத்துல விளங்குகிறது. ஸ்ரீகண்ட கண்ட ஜனிபூ. ஸ்ரீகண்டான்னு சந்தன விருட்சத்துக்கும் பேர். ஸ்ரீகண்டா. அப்போ ஸ்ரீகண்டம் சந்தன விருட்சம். அங்க நிறைய சந்தன விருட்சங்கள் உண்டோ? சந்தன மரங்கள் இருக்கலாமோ என்னவோ?
ஆக ஸ்ரீகண்ட கண்ட ஜனிபூ, நிறைய சந்தன விருட்சங்கள்லாம் உற்பத்தியாகக்கூடிய பூமி. அகஸ்தியர் வாசம் பண்ணினத்தினால இது பவித்திரமான தேசம். அங்கேருந்து அந்த மலைய மாருக்கம்ங்கிறது அந்த காத்து வீசக்கூடியது மலையாச்சலம். அப்பேற்பட்ட ஒரு மலையாச்சலம் இந்த பூமியில தட்சிண தேசத்துல இருக்கு. மாதேவ போஷயந்தி வயசா தேசான் அபாத மங்ககதான் ஸ்ரீரங்க சங்க சங்கத மங்கள துங்காத்திர வகதி காவேரி. அப்ப இந்த தேசத்திலே காவேரி நதியை வர்ணிக்கிறார். காவேரி நதி பிரவகிக்கிறது. அது எப்படி பிரவகிக்கிறதுனா, மாதேவ போஷயந்தி பயசா. பயசப்தம் பாலையும் சொல்லும், ஜலத்தையும் சொல்லும். அம்மா மாதா எப்படி பாலை கொடுத்து குழந்தைகளை வளர்க்கிறாளோ, போஷிக்கிறாளோ, அதை போல ஜலத்தை கொடுத்து, குடிக்கிறதுக்கு ஜலத்தை கொடுத்து இந்த காவேரி அம்மா மாதிரி எல்லா தேசங்களெல்லாம் போஷிச்சுட்டு இருக்காள். எந்த தேசான் ஆபாதம் அங்ககதான். அந்த காவேரியுடைய மடியில் அது சுற்றி இருக்கக்கூடிய அந்த அங்கத்துக்குள்ள எந்த தேசங்கள் வந்ததோ அந்த தேசத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களையும் போஷிக்கக்கூடியதாக அந்த காவேரி அங்க பிரவகிக்கிறது. அதுவும் ஸ்ரீரங்க சங்க சங்கத மங்கள துங்கா. ஸ்ரீரங்கம்னா தெரிகிறது, அவரோடு சம்பந்தப்பட்டு ஸ்ரீரங்கத்திலும் காவேரி தானே வருது. எத்தனையோ ஊருக்கு இந்த காவேரி போறது. இந்த பெரிய ஜீவநதி ஸ்ரீரங்க சங்க சங்கத மங்கள துங்கா. மங்களமான துங்கா, துங்கன்னா உயரமானது. இப்பேற்பட்ட காவேரியான, அதாவது நல்ல ஆழமா இருக்கு, நல்ல துங்கமான, அதாவது உயர்ந்த அலைகள்லாம் வருது, அப்படி நிறைய பிரவகிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட காவேரி வகதி இந்த தேசத்திலே வகனம் பிரவகிக்கிறது. முக்தா கலிதம் தீர்த்தம் தததி விரஜேவ யா அவகாஹி ஜனான் முக்தாமயான் விதனுதே பிரவஹதி சரிதத்ர தாமிரபர்ணீசா. இந்த பூமண்டலத்திலே காவேரி ஒரு புண்ணிய நதி வகிக்கிறதுன்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி தாமிரபர்ணின்னு இன்னொரு நதி பிரவகிக்கிறது. அது எப்படின்னு கேட்டா, முக்தா கலிதம் தீர்த்தம் தததி. முக்தா கலிதம் முத்து போல உள்ள பளிச்சின உள்ள ஜலம் கொண்டது அந்த தீர்த்தம், அந்த நதி. விரஜேவயா, விரஜா நதின்னு ஒன்று வர்ணிக்கப்படும். அது வேதாந்தத்துல அங்கேருந்து பிரம்மலோகம் போற இடத்து மார்க்கத்துல வரும் விரஜா நதின்னு. அதை போல யா அவகாஹி ஜனான் முக்தாமயான் விதனுதே, அதுல ஸ்நானம் பண்ணக்கூடிய ஜனங்களே முக்த ஆமயா. ஆமையன்னா வியாதி, எந்த வியாதியும் இல்லாதவர்களாக அந்த ஜனங்களை ஆக்குறது அந்த நதி. அப்பேற்பட்ட தாமிரபரணிங்கிற நதி இங்கதான் பிரவகிக்கிறது தட்சிண தேசத்துல. துங்கா பூர்ணா வேதின்யாத்யாஹ நத்யஹ சுபாஹ விராஜந்தே ஸ்வச்சாஹ சுகாவகாஹ வியோமஸ்பிருத் புஷ்பித துருமத்தீராக. இதை தவிர்த்து துங்கா நதி, பூர்ணா நதி, வேகினி வைகை இந்த நதி, இப்படியாக பல நதிகள், சுகமான நல்ல நதிகள் இந்த தட்சிண தேசத்திலே இருக்கின்றன. ஸ்வச்சமானது நல்ல நதிகள். சுகாவகாக, அதில் நன்றாக ஸ்நானம் பண்ணலாம், ஸ்வச்சமாக ஆனந்தமாக ஸ்நானம் பண்ண முடியுமா. அது மாத்திரமில்லை, வியோமஸ்பிருத் புஷ்பித துரும தீராக, இந்த நதிகளுடைய தீரங்கள்ல கரைகள்ல ஆகாசத்தை தொடக்கூடியதாக அப்படி பெரிய உயர்ந்த மரங்கள் நிறைய இருக்கு. அதுவும் நல்ல புஷ்பங்கள், நல்ல பலங்கள் கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட பெரிய பெரிய விருட்சங்களை தீரத்துல கொண்ட நதிகள் இந்த தேசத்திலே சோபிக்கின்றன. அகமிகையா சோலாக சேராக பாண்டியாச்ச பல்லவாக இதரே வியததுஹு யத் தீரேஷு ஸ்ரீஷ ஈஸ்வரயோஹோ மகாந்தி சத்மான்.
இந்த நதிகளுடைய கரையிலே நான் பண்றேன்னு போட்டி போட்டுண்டு சோழ ராஜாக்களும் சேரர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் இந்த ராஜாக்கள்லாம் அவாவாளுடைய சாம்ராஜ்யம் இருந்திருக்கு இல்லையா, அவாவால் போட்டி போட்டுண்டு விஷ்ணு ஆலயங்களையும் சிவாலயங்களையும் நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு இதிகாசத்துல பிரசித்தமா இருக்கு. சங்கர பகவத்பாதாக பரமாச்சாரியாக அவாதரன் அத்திர ஏ கில சோபானததிம் நிரமாசத முக்தி சௌதம் அதிரோதி. இப்பேற்பட்ட இந்த பூமியில தான் சங்கர பகவத்பாதால் அவதரித்தார். அவர் அவதாரத்தை சொல்றதுக்கு தான் இவ்வளவு வர்ணிக்கப்பட்டது. அப்போ இந்த சங்கர பகவத்பாதால் இப்பேற்பட்ட இடத்துல அவர் அவதரிச்சு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ஏ கில சோபானததிம் நிரமாசத முக்தி சௌதம் அதிரோதம். முக்தி அப்படிங்கிற அந்த மேல இருக்கக்கூடிய அந்த மாடிக்கு போகிறதுக்கு படிக்கட்டு அமைச்சு கொடுத்தார். முக்திக்கு போகணுமா, அது எங்கேயோ இருக்கு, தூரத்தை இருக்கு, எப்படி போவ, நான் உனக்கு படிக்கட்டு அமைச்சு தரேன், இந்த படியில ஏறிப்போ அப்படின்னு சொல்லி சோபானததிம் ஒரு நல்ல மார்க்கத்தை அமைச்சு கொடுத்தார், படிக்கட்டுகளை அமைச்சு கொடுத்தாராம். ஏகில சோபானததிம் நிரமாசத முக்தி சௌதம் அதிரோகம். முக்திங்கிற அந்த பெரிய மாடிய மேல் மாடிய போய் சேர்றதுக்கு தேவையான சோபான பந்தி படிக்கட்டுகளை அமைத்து கொடுத்தார். யத் கிரதித சூக்தி மாலா சுதிருஷாம் பிரதிதேசம் உல்லசதி கண்டே தேஷாம் சரிதம் பகுபிஹி கிரதிதம் விஸ்தீர்ணம் அத்ர சங்கலயே. யத் கிரதித சூக்தி மாலா, இந்த சங்கர பகவத்பாதால் இயற்றிய சூக்திகள், அவருடைய கிரந்தங்கள், அதனுடைய மாலான சமூகம். அவர் எத்தனையோ பிரகரண கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கார் இல்லையா. அந்த ஸ்தோத்திரங்களை எடுத்துப்போமே, அந்த ஸ்தோத்திரங்கள் இங்கே இந்த தேசத்துல சுதிருஷாம் பிரதிதேசம் உல்லசதி கண்டே, நல்ல திருஷ்டி உள்ளவர்களுக்கு எல்லாருடைய கண்டத்திலையும் அவருடைய சுத்தி அவளுடைய ஸ்தோத்திரத்தை எல்லாரும் பாராயணம் பண்றாங்க. அங்க உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் அவ பண்ணின அந்த ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்றா, பாஷ்யத்தை படிக்கிறா, அவ பண்ண கிரந்தங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட அந்த சங்கர பகவத்பாதாளுடைய சரித்திரத்தை, தேசாம் சரித்தம், அந்த சரித்திரம் எப்படி இருக்குன்னு சொன்னா பகுபிஹி கிரதிதம் விஸ்தீர்ணம். இந்த சரித்திரத்தை சொல்லக்கூடிய கிரந்தங்கள் நிறைய வந்திருக்கு. நிறைய பேர் பகவத்பாதாளுடைய சரித்திரத்தை வர்ணிச்சிருக்கா. விஸ்தீர்ணமாக இருக்கு, விஸ்தாரமா இருக்கு. அதை எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுக்கி எடுத்து ஒரு சங்கரம் பண்றேன் இங்கே. பத்திர சங்கலையை, அந்த விஸ்தாரமா சொல்லப்பட்ட அதுலேருந்து விஷயங்களை பொறுக்கி எடுத்து நான் இந்த சங்கர விஜய மகரந்தம் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை இதோட வச்சுக்கணும். 46 ஸ்லோகம்.